अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। శ్రీ గురుభ్యో నమః. భగవద్గీతే 2వ అధ్యాయం 25వ శ్లోకం. అవ్యక్తోయం అచింత్యోయం అవికార్యోయం ఉచ్యతే తస్మాత్ ఏవం విదిత్వా ఏనం నానుశోచితుం అర్హసి. அயம் ஆத்மா. இந்த ஆத்மாவை பத்தி இப்ப நிறைய சொல்லிட்டே வந்தோம். இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, காய வைக்க முடியாது, எரிக்க முடியாது, எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். இது நித்தியம், இதை அழிக்கவே முடியாது. இப்ப அதே ஆத்மாவை பத்தி தான் இன்னும் கொஞ்சம் சொல்றோம். இந்த 25வது ஸ்லோகத்திலையும் அவ்யக்தோயம், இந்த ஆத்மா வியக்தம் இல்லை, வியக்தம். வியக்தம் இல்லைன்னா வியக்தம்னா என்னன்னு தெரியணும். நாம நம்மளுடைய இந்திரியங்கள்னாலே எதை உணர்கிறோமோ அது வியக்தம். கண்ணால நேர பாக்குறேன், அது புஸ்தகம் தெரியுது, அது வியக்தம் இல்லையா? காதால ஒரு சத்தத்தை கேட்கிறேன், சத்தம் கேட்டுது, அது வியக்தம். இந்திரியங்கள்னாலே, ஞானேந்திரியங்கள்னாலே எந்த வஸ்துவை நாம அறிய முடியுமோ அந்த வஸ்து வியக்தம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஞானேந்திரியத்தினாலே அறிய முடியாது. கண்ணாலேயோ காதாலேயோ மற்ற மூக்காலேயோ நாக்காலேயோ ஸ்பர்ஷனேந்திரியத்தினாலேயோ துவகேந்திரியத்தினாலேயோ தொட்டு பார்க்க முடியாது ஆத்மாவை. அதனால இந்த ஆத்மா வியக்தமாகாது. வியக்தமாகாதுன்னா அதுக்கு என்ன பேரு? அவ்யக்தா. அவ்யக்தோயம், இந்த ஆத்மஸ்வரூபம் வியக்தம் இல்லை, இந்திரியத்தினால தெரியக்கூடிய விஷயம் இல்லை. அச்சிந்தியோயம், இந்த ஆத்மஸ்வரூபம் அச்சிந்தியம். ஞானேந்திரியங்கள்னால பார்க்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப சொல்றது இந்த மனசு இருக்கே, அந்தఃகரணம், அந்த மனசனால கூட நினைச்சு பார்க்க முடியாதது ஆத்மஸ்வரூபம். என் மனசா நமனுதே அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஆத்மஸ்வரூபத்தை மனசனாலே நினைக்க முடியாது. வேற எந்த விஷயத்தை வேணா நினைக்கலாம், ஆனா இதை நினைக்க முடியாது. அதனால அச்சிந்தியோயம். அவிகாரியா அயம். அவிகாரியாங்கிறதுக்கும் நிர்விகாரங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம். விகாரம் இல்லாதது ஆத்மா. ஆத்மாவில் விகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றது. உச்சியதே. உச்சியத்தேனா இப்படி சொல்லப்படுறது. இந்த ஆத்மாவை பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரமாணங்கள் நமக்கு எப்படி தெரிவிக்கிறது ஆத்மாவை பத்தின்னு சொன்னா இந்த மாதிரிதான். அது அவ்யக்தம், அச்சிந்தியம், மனசால நினைக்க முடியாது, நிர்விகாரம், விகாரம் இல்லாதது, இப்படி எல்லாம் அந்த ஆத்மாவை பத்தி சொல்றது. தஸ்மாத், ஆகையாலே, நீ அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஏவம் விதித்வா, இப்ப சொன்ன விதத்திலே அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு, அதை வெட்ட முடியாது, கொல்ல முடியாது, அழிக்க முடியாது அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு, ஏனம் நானுசோசித்தும் அர்ஹசி, அந்த ஆத்மஸ்வரூபத்தை இப்படி புரிந்து கொண்டே ஆனால் அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது. இப்போ யுத்தத்துல இந்த பீஷ்ம துரோணாதிகள்லாம் அழிஞ்சு விடுவான், நான் வாழெல்லாம் கொண்டுட்டேன்னா, அதே மாதிரி
அந்த ஆத்மாக்கள் என்னால் கொல்லப்படும் அப்படின்னு நீ நினைக்கிறே, தன்னை அந்த ஆத்மாவை கொல்லக்கூடியவன் நினைக்கிறியோ இல்லையோ, ஆனா அது எல்லாமே தப்பு. ஆத்மாவை அழிக்கவே முடியாது. ஆத்மா அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படுறதா இருந்தால் அதுக்கு நான் வேண்டாம்ங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். ஆத்மா அழியாதது, நீ இதை புரிஞ்சுக்கோ. ஆகையால நீ ஆத்மாவுக்காக வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லிட்ட. ஏனம் ந அனுசோசித்தும் அர்ஹசி, இந்த ஆத்மாவுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். அதுவும் அழிஞ்சு போயிடுமேன்னு சொல்லி நீ யுத்தத்தை நிறுத்த வேண்டாம், அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு. இது பரியந்தம் தேகம் வேறு, இந்திரியங்கள் வேறு, ஆத்மா வேறு அப்படிங்கிறத சாஸ்திர சொன்ன விதிப்படி, அதாவது சாஸ்திரம் சொன்ன முறைப்படி பிரிச்சு புரிஞ்சுண்டு இந்த ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கவே முடியாது, அதை போய் அழிஞ்சு விடும்னு நினைச்சுன்னு வருத்தப்படுறியே, அப்படி பண்ணாதே, வருத்தப்படாதேன்னு பகவான் சொன்னார் அர்ஜுனனுக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போறாருன்னா, சரி சாஸ்திர சொல்றத விட்டுடு, லோக திருஷ்டியை வச்சுட்டே பாரு. நீ லோக திருஷ்டியை வச்சுண்டு பார்த்தாலும் நீ இந்த பீஷ்ம துரோணாதிகளுக்காக வருத்தப்படுவது, அவ அழிஞ்சு போயிடுவாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவது நியாயமாகாதுன்னு சொல்ற. சாஸ்திரப்படி ஆத்மா அழியாதது, அது அழிக்கவே முடியாது, அதனால அது அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு நீ வருத்தப்படுறது நியாயமில்லைங்கிறது இருக்கட்டும். நீ சாஸ்திரத்தை தள்ளி ஓரமா கட்டி வச்சிரு, லோகப்படியே நீ பாரு. அப்படி இருந்தா கூட நீ வருத்தப்படுறது நியாயம் இல்லைன்னு இப்ப சொல்ற. என்ன சொல்ற? அசச்சைனம் நித்தியஜாத்தம் நித்தியம் வா மன்யசே மிருதம் ததாபி துவம் மகாபாஹோ நைவம் சோசித்துமர்ஹசி. அதச்ச அப்படின்னு இது பக்ஷாந்தரம். இப்படி வைத்து கொண்டாலும் கூட அப்படின்னா நீ சாஸ்திரம் பக்கம் போகாதே, லோக திருஷ்டியிலேயே விவகாரம் பண்ணு. ஆத்மா இந்த உடல் பிறக்கும் போது பிறக்கிறான், அதே மாதிரி அது அழியும் போது மரித்து விடுகிறான் அப்படின்னு வச்சுப்போம். பீஷ்ம துரோணாதிகள்லாம் அவ பிறந்தா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யுத்தத்துல நீ அடிச்சு அவ செத்து விடுவா, அப்படியே வச்சுப்போமே. நித்திய ஜாதம் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு தடவும் அந்த சரீரம் பிறக்கும் போது ஆத்மா பிறக்கிறது அப்படின்னே வச்சு விடுவோம். சரீரம் மரணத்தை அடையும் போது ஆத்மாவே மரணத்தை அடைகிறது அப்படின்னே வச்சு விடுவோம். நித்தியமான ஆத்மாவே சரீரத்தை காட்டிலும் தனியாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டாம், லோக திருஷ்டிப்படி வச்சுப்போம். இப்படி வச்சுண்டாலும் கூட ததாபின்னு அப்படி வச்சுண்டாலும் கூட, ஹே மகாபாகோ, பெரிய புஜங்களை உடையவனே மகாபாகுவே, துவம் நைவம் சோசித்துமர்ஹசி, இந்த மாதிரி நீ சோகப்படக்கூடாது. காரணமே சொல்லலையே, பிரதிஜா மாத்திரமா இருக்கே. இந்த ஆத்மா பிறப்பு உள்ளது, மரணம் உள்ளது அப்படின்னு லோகத்துல தெரியற மாதிரி வச்சுட்டாலும் கூட வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறையே, ஏன்னு அர்ஜுனன் கேட்பான். அதுக்காகத்தானே வருத்தப்படணும், அழிஞ்சு போடுறது அப்படின்னு கேட்டா சொல்றார் அடுத்த ஸ்லோகம் அதுக்கு காரணம் காண்பிக்கிறது. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே நத்துவம் சோசித்தும் அர்ஹசி. உற்பத்தி உள்ள வஸ்து ஒரு நாளைக்கு அழிந்து விடும், இது நியமம். நீ வருத்தப்பட்டதுக்காக அது அழியாம இருக்கும்னு சொல்ல முடியுமா? எதுக்கு உற்பத்தி உண்டோ, இது பரியந்தம் லோகத்திலே உற்பத்தியான ஏதாவது ஒரு வஸ்து அழிவே இல்லாமல் இருந்ததை பார்த்திருக்கியா? கடம்படம் என்னெல்லாமோ பார்க்கிறோம், எல்லாமே உண்டானது, அது ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அழிஞ்சுதான் போறது. அப்போ அதே தானே இங்கேயும். பீஷ்ம துரோணாதிகளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் பிறப்பு உண்டோ இல்லையோ? பிறந்தார்னா அவசியம் அவளுக்கு மிருத்யு உண்டு. நீ வருத்தப்பட்டதுக்காக அவ மிருத்யு ஆகாம அமிர்தமா இருப்பாங்கிறது இல்லை. அப்போ உன்னால
அதை தவிர்க்க முடியாதது அப்படின்னு வந்ததுன்னா அதை அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதானே. நீ இருக்கா வருத்தப்படுற? தவிர்க்க முடியாத விஷயத்துக்கு யாராவது அழுவாளோ? இப்படித்தான் பண்ண, வேற வழி இல்லைன்னு சொன்னா பண்ணிதான் ஆனாது. வேற ஒரு வழி இருந்து இதை தவிர்க்கிறதுக்கு வேற வழி இருந்து நீ அதுக்கு போகாமல் இந்த மாதிரி பண்ணினேன்னு சொன்னா அடாடா அப்படி போயிருக்கலாமே, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்படலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு வழியே கிடையாது. பிறந்தாச்சுன்னா மறிச்சுதான் ஆகனா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்னைக்கான ஒரு நாள். அப்படி இருக்கும்போது நீ யுத்தம் பண்ணினதுனாலதான் அவன் செத்து போறான்னு நினைச்சுக்கிறது உன் தப்பு. ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுஹு. ஜாதகா பிறந்தவன், பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம். துருவகான சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றான், துருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. சுவாமி 2 வியாப்தி சொல்றார். பிறந்தான்னு சொன்னா அவசியம் மரணம் உண்டு. மரணம் அடைந்தவன் மறுபடியும் பிறப்பான்கிறதும் துருவம் விட்டார், நிச்சயம். பிறந்தவன் நிச்சயமாக மரணம் அடைவான். மரணம் அடைந்தவன் நிச்சயமாக பிறப்பான், அதுல சந்தேகம் இல்லை. அப்போ யாரு பிறக்க மாட்டா? யாருக்கு பிறப்பே இல்லையோ அவன் மரிக்க மாட்டான். எவனுக்கு மரணம் இல்லையோ அவன் பிறக்க மாட்டான். அப்படிதானே தெரிகிறது? பிறந்தவன் அவசியம் மரிப்பான், மரித்தவன் அவசியம் பிறப்பான், ரெண்டையும் சொல்லிவிட்டார். அப்ப யாருக்கு பிறப்பு இல்லையோ அவன் மரிக்கவும் மாட்டான், மரிக்காதவன் பிறக்கவும் மாட்டான். அப்ப நமக்கு என்ன வேணும்? முமுக்ஷுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா, தனக்கு பிறப்பும் இல்லை மரணமும் இல்லை அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு விட்டால் அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் பிறக்க மாட்டான், மரிக்கவும் மாட்டான், பிறக்கவும் மாட்டான். ஏன்னா அவனுக்கு பிறப்பு இல்லையே. அவனுடைய சரீரத்துக்கு தானே இந்த பிறப்பு இறப்பெல்லாம். சரீரத்தை காட்டிலும் தான் வேறு அப்படின்னு புரிந்து கொண்டவனுக்கு மரணமாவது பிறப்பாவது உண்டோ? ரெண்டும் இல்லை. அதனால தான் அவனுக்கு மரணம் எல்லாம் இல்லை, மரணமும் இல்லை பிறப்பும் இல்லைங்கிறதுனால அவனை முக்தன்னு சொல்றது. பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சம்சார பந்தத்திலேருந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்றாளே, அந்த சம்சார சக்கரத்திலேருந்து வெளிவந்தவன் முக்தனானவன் அவன். அதனால லோக திருஷ்டியை வச்சுட்டு பார்த்தாலும் பிறந்தவன் செத்துதான் ஆகணும். அவன் செத்து போறானேன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ வருத்தப்பட்டதுக்காக அவன் சாகாம இருக்க போறானா? இல்லையே. தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே. எதுக்கு பரிகாரம் கிடையாதோ, எந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ண முடியாதோ அந்த துக்கம் வந்ததேன்னு சொல்லி வருத்தப்படாதே அப்படி. அபரிஹாரியே அர்த்தே நத்துவம் சோசித்தும் அருகசி. நீ சோச்சம் செய்வது நியாயமே இல்லை. இன்னைக்கு நீ அடிக்கலைன்னு சொன்னா தானாவே சித்துவிட ஒரு நாளைக்கு. அது மாத்திரம் இல்ல, நீ இது எப்படி வந்தது எங்க போறது அப்படிங்கறத ஆலோசனை பண்ணி பார்த்தேன்னா நீயே வருத்தப்பட மாட்ட. ஒண்ணும் இல்ல, திடீர்னு நடுப்புற வந்தது அப்புறம் காணாம போயிடுத்து அப்படின்னா அதுக்காக வருத்தப்படுறதுங்கிறது அசடுத்தனுங்கிறது தெரியும். இப்ப சொப்பனம் இருக்கு. இந்த சொப்பனத்துல என்ன ஆச்சுன்னா, இவன் ஒரு ஏழைன்னு வச்சுப்போம். நல்லா படுத்து தூங்கிட்டான், சொப்பனம் வந்துருத்து. சொப்பனத்துல இவனுக்கு அதிர்ஷ்டம் பொங்குறது, பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி ஆயிட்டான். ஒரு ராஜ்யம் இவனுக்கு வந்துருத்து. அதனால இவன் ஒரு ராஜாவாகி பிரமாதமா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏத்தன் மத்தியில முழிப்பு வந்துருத்து. முழிப்பு வந்தா என்ன ஆகும்? திருப்பியும் பழைய நிலை. இப்ப அவன் வருத்தப்படுவானோ? வருத்தப்பட மாட்டான். புத்திசாலியா இருந்தா வருத்தப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் அது சொப்பனம்னு. சொப்பனத்தை அப்படி பார்த்தேன் அப்படின்னு நினைச்சுப்பானே தவிர பார்த்ததுக்காக இந்த மாதிரி போயிடுத்தே அப்படின்னு வருத்தப்பட மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, இது முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. தூங்குறதுக்கு முன்னாடி, சொப்பனம் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த ராஜ்யத்தோட இருந்தேனோ? இல்ல. சொப்பனத்துல இதெல்லாம் பார்த்துட்டு முயற்சினுட்டேன், இப்ப ராஜ்யம் இருக்கான்னு கேட்டா இப்பவும் இல்ல. முன்னும் இல்ல பின்னும் இல்ல, நடுப்புற மாதத்துன்னு தெரிஞ்சுது. அது காணாம போயிடுத்தேன்னு சொல்லி வருத்தப்படுவானா? வருத்தப்பட மாட்டான்.
இந்த இந்திரஜால வித்தியக்காரன் இருக்கானே, மாய காண்பிக்கிற சொப்புடு வித்தியக்காரன், அவன் நடுப்புற எதையோ உன்னை புதுசா பண்ணி காமிச்சு விடுறான் திடீர்னு. அதை பார்த்தா முன்னாடியும் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பின்னாடியும் இல்லை. அது வந்தது, உடனே காணாம போயிடுச்சு. அது போயிடுத்தேன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்பட மாட்டானே, புத்திசாலியா இருக்கிறவன். அது மாயை, இது மாயிக்கம் அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னா அதுக்கப்புறம் அது போயிடுத்தேன்னு வருத்தப்பட மாட்டான் இல்லையா? அதே மாதிரி தான் லோகத்துல அழியக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததா கேட்டா இல்லை, அழிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கான்னு கேட்டா இல்லை. அப்ப நடுப்புற ஒரு குறிப்பிட்ட காலத்துலதான் இருக்குன்னு தெரியுது. அப்படியானா அது என்னதுன்னு கேட்டா அதுதான் பொய், அது சத்து இல்லை. ஏற்கனவே சொன்னார், நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா. ஆரம்பத்திலும் இல்லை, கடைசியிலும் இல்லை, நடுப்புற மாத்திரம் இருக்குன்னு சொன்னா நடுப்புறையும் இல்லைன்னு தான் அர்த்தம் வச்சுக்கோன்னு. அது பொய்யா தெரியறது, அது வாஸ்தவம் இல்லை. அப்ப அந்த விதத்துல பாக்குறச்சே நாம பார்க்கக்கூடிய உலகத்துல எல்லா பதார்த்தமும் ஒரு காலத்துல இல்லை, முன்னாடி இல்லை, அப்புறம் வருது, அப்புறம் இல்லாம போயிடுறது. அதனால இதுதான் அதனுடைய சுவாவம், அது இப்படித்தான் இருக்கும், அழிஞ்சுதான் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அதுக்காக நீ வருத்தப்படாதேன்னு சொல்ற. எதுக்காகவே வருத்தப்படாதே. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. அவ்யக்தம்னு இதுக்கு பேரு கொடுத்தார். அதாவது அந்த வஸ்து வரத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னு சொன்னா ஒன்றும் தெரியாது. நம்ம எதிர்த்தாப்புல ஒரு கட்டத்தை பார்க்கிறோம், அல்லது ஒரு குழந்தைய பார்க்கணும். இப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி என்ன தெரியும்? தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதுதான் அவ்யக்தம். ஒன்றும் தெரியாது, இதை பத்தி ஒன்றும் தெரியல. தெரிஞ்சா வியக்தம், இதை பத்தி ஒன்றும் தெரியாதோ இல்லையோ. அதனால அந்த வஸ்து இருக்கிறது, அது எப்படி இருந்தது, எப்படி என்ன, ஒன்றும் தெரியாது. ஆஹா, அது அவ்யக்தம் தான். அப்ப எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல அவ்யக்தமா தான் இருந்திருக்குது. அவ்யக்தாதீனி பூதானி. பூதானிங்கிறதுக்கு, பூத சப்தத்துக்கு நீங்க எல்லா பிராணிகளும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். பிராணிகள்னு மாத்திரம் இல்லை, உற்பத்தியாகக்கூடிய அத்தனை வஸ்துக்கள், பிராணியோ அப்பிராணியோ ஜடமோ எல்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே அது பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்புறம் வியக்த மத்தியானி, நடுப்புற மத்திய காலத்துல அது இருக்கிறதாக தெரிகிறது, வியக்தமாக இருக்குன்னு தெரிகிறது. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவ்யக்த நிதனான்யேவ, அது அழிஞ்சு விடும். அப்புறம் எங்க போச்சுன்னு தெரியாது. எங்க போச்சு அது? எத்தனை பேர் பிறந்து இந்த பூமியில பிரமாதமா இருந்துட்டு இன்னைக்கு இல்லாம போயிட்டா, அவ எங்க போனான்னு ஏதாவது தெரியுமா? ஏதாவது அட்ரஸ் தெரியுமா? இங்க இருக்கா, அங்க இருக்கா? ஒன்னும் தெரியாது. அதனாலே அவ்யக்த நிதனான்யேவ, முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது, நடுப்புற மாத்திரம் சம்பந்தம் வந்தது தெரிஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்காக நீ வருத்தப்படாதேன்னு. தத்ர கா பரிதேவனா. இதுக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருக்கார் பாஷ்யக்காரர். ஒரு பரிவாரத்துல இருக்கிறவன் அந்த பரிவாரத்துல உள்ள யாராவது ஒருத்தர் போனாலே வருத்தப்படுறான் இல்லையா? அப்பா போயிட்டா அப்படின்னு வருத்தப்படுறான். அப்பா, பையனோ, அப்பா, சித்தப்பா, யாராவது ஒருத்தர் பரிவாரத்துல உள்ளவா போனா உடனே வருத்தப்படுறான். அப்போ அவனுக்கிட்ட கேட்கறது இதிகாசம், இவன் எப்போல இருந்து இப்ப உனக்கு அப்பா, எப்ப அப்பா, எப்போல இருந்து அப்பான்னு கேட்டா என்ன சொல்றது? முன்னாடி கிடையாது, முன்னாடி அவர் அப்பாவாக இல்லை. இந்த பரிவாரம் பூரா உன்னுடையதுன்னு நினைச்சுட்டு இருக்கியே, நீ பிறக்கும் போதே அத்தனை பரிவாரத்தோட சேர்ந்து பிறக்கல, தனியா தானே பிறந்திருக்க இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு நீ சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு வந்து சேர்றது. அப்ப அதெல்லாம் வந்து சேர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அதர்சனம் தான், ஒன்னும் தெரியாது. அதர்சனாத் ஆபதிதா, ஒன்னும் தெரியாம இருந்தது, அந்த நிலையிலேருந்து வந்தது. புனஷ்ட அதர்சனங்கதா, மறுபடியும் அதே நிலைக்கு போயிடுச்சு.
தெரியாது அப்படின்னு அந்த அவ்வியக்தமான நிலையில இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நடுப்புற இருந்துட்டு அப்புறம் திரும்பி எங்க போச்சுன்னு தெரியலேங்கிற அந்த தெரியலேங்கிற நிலைக்கே திரும்பி போயிடுத்து. நீ அதனுடையதும் இல்லை, அது உன்னுடையதும் இல்லை, நீயா நினைச்சுனுட்டே இது என்னுடையது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது விருதா கா பரிதேவனா, எதுக்காக வீணாக வருத்தப்பட்டு அழறை அப்படின்னு சொல்றோம். அழறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த சரீரம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா போயிடுத்து, அவ்வளவுதான். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே வாஸ்தவம் இல்லை. முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லைன்னா நடுப்புறையும் இல்லைதான், இல்லாது சொப்பனம் போல தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சொப்பனம் கலைஞ்சு போச்சேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாக உலகத்தை பத்தி வருத்தமே பட வேண்டான்னு விட்டார். எப்படி இருந்தா வருத்தப்படலாம்? உலகத்திலேயே இருந்து அவன் நீதி மார்க்கத்திலேருந்து தவறி போயிட்டான் அப்படின்னு சொன்னால், அடாடா இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி அப்ப வருத்தப்படலாமா? அதை வேண்டான்னு சொல்லல. ஆனா நல்ல மார்க்கத்துல இருந்துட்டு ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடுறானே, மரணம் அடைஞ்சு விடுறானே அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இது இயற்கை, இப்படிதான் இருக்கும், அதனால நீ வருத்தப்படாதே அப்படின்னு. யுத்தம் பண்றதுக்கு, யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. பண்ணணும்னு நான் சொல்ல, யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, இப்ப நிறுத்துறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு சுவாமி கொண்டு முடிக்கிறார். அப்புறம் சொல்றார், இப்ப இந்த ஆத்மா தனியா பிரிச்சு அதுக்கு அழிவு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக அது அழிஞ்சு விடுமேன்னு நீ பயப்படக்கூடாது, நீ அழக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அது உனக்கு மாத்திரம் இல்லை, இந்த விஷயத்துல விவேகம் இல்லாத ஒரு நிலை எல்லாருக்கும் இருக்கு. எது ஆத்மா எது அனாத்மாங்கிறது புரிஞ்சுக்காம அனாத்மாவான தேகாதிகளையே ஆத்மானு புரிஞ்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை லோகத்துல எல்லாருக்கும் சுவாவ சித்தமாக இருந்துட்டு இருக்கு. அதனால உன்னை பத்தி நான் தப்பா பேசுறேன்னு நினைச்சுக்காதே. இந்த ஆத்மஸ்வரூபத்தை தேகத்தை விட்டு பிரிச்சு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தாங்கிற. அதனால உன்னை நான் தப்பு சொன்னதான் நினைச்சுக்காதே. உலகமே இப்படிதான் இருக்கு, யாருக்குமே தெரியல. அதனாலதான் நான் என்ன சொல்ல போறேன், ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனம் அன்யஹ ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத நச்சைவ கஷ்டித். ஆத்மாவை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஆத்மாவை தேகாதிகள்லேருந்து பிரிச்சு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுண்டு நன்னா பஷ்யத்தி பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் தான். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம். 1000 பேர் அதுக்காக பிரயத்தனம் பண்ணலாம், ஆனா அதுல சாஃபல்யம் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். எல்லாரும் சஃபலமாயிடுவா அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஆச்சரியம். அப்படி பார்த்தவன் ஆத்மாவை பத்தி வததி சொல்றான்னு சொன்னா அது இன்னும் ஆச்சரியம். ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹா. ஆத்மாவை பத்தி முதல்ல தான் தெரிஞ்சுக்கணும், அது பெரிய ஆச்சரியம். தான் தெரிஞ்சின்ற அந்த ஆச்சரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொன்னா அது இன்னும் ஆச்சரியம். இவன் சொன்னா மத்தவன் புரிஞ்சு விடுவானான்னு கேட்டா அதுவும் சொல்ல முடியாது. மத்தவன் புரிஞ்சுட்டானா அது ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். இவன் சொல்லி இன்னொருத்தன் புரிஞ்சு விட்டானேன்னு. அதான் சொல்றார், ஆச்சரியவ சைனம் அன்யஹா ஸ்ருணோதி. புரிஞ்சுக்கிறது வரையில் கூட இல்ல, இவன் சொன்னதை கேட்க வருவானா அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம். இவன் என்னமோ சொல்றான் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போடுவான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்கக்கூடாது, டைம் வேஸ்டா போகும், நமக்கு வேற வேலை இருக்குன்னு கிளம்பி விடுவான். அதனால அந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி காதால கேட்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அது மாத்திரம் இல்லை, காதால நிறைய பேர் கூட்டமா உட்காந்துன்னு கேட்டுட்டு இருப்பா. ஆனா எத்தனை பேர் புரிஞ்சுண்டான்னு கேட்டா ஸ்ருத்வா பேனம் வேத நச்ச இவ கஷ்டித். இத கேட்டுட்டான், அப்படி பிரயோஜனம் பண்ணா, அப்படி பண்ணி பிரயோஜனம் பண்றான்லாம் சொல்றா. ஆனா அது கேட்கறதுக்கு பெரிய கூட்டமே வந்தாலும்
அத்தனை பேரும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை சரியாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா? அப்ப அதை புரிஞ்சுக்கிறவன் இன்னும் ஆச்சரியம் ஆச்சரியம். அதனாலதான் பொதுவான ஜனங்களுக்கு மத்தியிலே ஆத்மஸ்வரூபத்தை பிரவச்சனம் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பொதுவான ஜனங்களுக்கு தேவையான அவ சன்மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு எந்த ஒரு தர்மம் சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். அவளால புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். புரிஞ்சுட்டு அதப்படி நடக்கக்கூடிய விஷயமா இருக்குமே அதை சொன்னாதான் அவளுக்கு உபயோகம். அவளுக்கு புரியாத ஒரு வஸ்துவை பத்தி பிரவச்சனம் பண்ணி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வேஸ்ட் பண்றதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதனால்தான் ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்றதுங்கிறது எப்படி சொல்லிட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன்னு விட்டான். இந்த நச்சிகேதஸ் இருக்கானே, இவன் யம தர்மராஜா கிட்ட போய் 3வது வரமாக கேட்டுட்டான். இந்த மாதிரி லோகத்துல நிறைய பேர் பிறந்தவாள்லாம் செத்து போறாங்கிறது தெரியறது. ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் அவன் எங்க போறான், இருக்கானா இல்லையா, அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. இந்த விஷயத்துக்கு நீதான் அதிகாரி, யம தர்மராஜா தான் எடுத்துட்டு போறான்னு சொல்றா. ஆகையாலே தயவு செஞ்சு இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இந்த நச்சிகேதஸ் கேட்டான். கேட்ட உடனே யம தர்மராஜா என்ன சொன்னார்? அவருக்கு யோஜனை வந்துருத்து. சொல்லலாம், சொல்றத பத்தி இல்லை, ஆனா இந்த பையனுக்கு அதை கிரகிச்சுக்க சக்தி இருக்கா அது பார்க்கணுமே. அவனுக்கு புரியாத விஷயத்தை எதையோ சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி போனான்னா வரம் வேஸ்டா போயிடுமே. அதனால அவர் பார்த்தார், பா இந்த வரம் வேண்டாம்ப்பா, நீ வேற ஏதாவது நல்ல வரமா கேளு. ஏன்னா இந்த விஷயத்துல தேவதைகளுக்கே சரியா புரியல, சந்தேகப்பட்டு இருக்கா. அதனால நீ வேற ஏதாவது நல்ல வரம் கேளு அப்படின்ட்டான். இவன் பார்த்தான் நச்சிகேதஸ், ஓஹோ அப்படின்னா நம்ம சரியான வரமா தான் கேட்டிருக்கோம், இதை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு திடமாயிட்டான். இப்ப சொன்னா தேவதைகளே இந்த விஷயத்துல விசாரம் பண்ணி சரியா புரிஞ்சுக்கலேன்னு சொன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு தெரியுது. ஆகையால எனக்கு இதுதான் வேணும்ட்டான். அப்ப யம தர்மராஜா சொல்றான், இந்த பையனுக்கு கேட்க தெரியல, சரி நாம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொர்க்கலோகத்துல உள்ள போகங்களும் மனுஷலோகத்துல பெரிய சக்கரவர்த்திக்கு வரக்கூடிய போகங்களும் எல்லாத்தையும் உனக்கு அனாயாசமா தானா வரும்படியா செய்யறேன்ப்பா. நீ எத்தனை வருஷம் வேணாலும் ஜீவிச்சுன்று ஆயுசோட எல்லா போகத்தையும் அனுபவிச்சுன்று, உனக்கு கிடைக்காத போகம் கிடைக்காது. சொர்க்கலோகத்திலேருந்து உன்னை ஆளை அனுப்புறேன் உனக்கு வந்துட்டார். இங்கேருந்து ஆளை அனுப்பிச்சு உனக்கு அந்த போகத்தெல்லாம் ஏற்படுத்த முடியா செய்யறேன். சாதாரண ஜனங்களுக்கு கிடைக்காத போகம், இந்த விஷயத்தை விட்டுட்டு அதை கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். நச்சிகேதஸ் என்ன சொல்றான் தெரியுமோ? ஸ்வோபாவாக மர்த்தியஸ்ய யதந்த கைதத் சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜஹ அபி சர்வம் ஜீவிதமல்பமேவ தவைவ வாகாக தவ நிருத்திய கீதை. நீ எதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்ன அதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும்பா, எனக்கு வேண்டாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ கொடுக்கக்கூடிய அந்த போகங்கள்லாம் சாஸ்வதமாக இருக்க முடியுமா? நீ சொல்ல முடியுமா இது சாஸ்வதமா இருக்கும்னு, அழியாததுன்னு? நிச்சயமா முடியாது. நாளைக்கே இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்லை, இந்த போகத்தை அனுபவிச்சதுனாலே நம்மளுடைய சர்வ இந்திரியங்களுடைய சக்தி குறையறதே தவிர போகத்தால நமக்கு நஷ்டம்தானே. இந்த போகங்கள் இல்லாம இருந்தோம்னா நாம இன்னும் கொஞ்சம் திருடகாத்திரமா இருந்து விடலாம். இதுகள்லாம் சேர்ந்து நம்மளுடைய சக்தியை க்ஷயம் பண்ணி விடுறது. நீ எத்தனை நாள் வேணாலும் ஜீவிச்சுட்டுருன்னு சொல்லல, உன்னோடைய ஜீவனமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானே. நீ எப்படி எனக்கு அப்படி எத்தனை காலம் வேணாலும் ஜீவிக்கலாம் அப்படின்னு சொல்றியே? இந்த வரம் நீ கொடுக்காமலே எனக்கு கிடைக்குமே, உன்னை தரிசனம் பண்ணிட்டு போன எனக்கு நீ இந்த பதவியில இருக்கிற பரியந்தம் பயமே இல்லாம நிர்பயமா இருக்கலாமே, இது வரம் கேட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லிவிடுறான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும், இந்த போகங்கள்லாம் நான் கேட்டதை மாத்திரம் எனக்கு கொடு போறோம். அப்போ அவர் உபதேசம் பண்றார். அதாவது இந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினா தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன்கிட்ட யோக்கியத்தை வேணும். இவனுடைய மனசுக்கு அந்த யோக்கியத்தை வரணும்.
இருக்கா இல்லையான்னு பரீட்சை பண்ணணும். பல விஷயங்கள்ல அனாத்ம விஷயங்கள்ல ஆசை வச்சுட்டு இருக்கக்கூடிய மனசுக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்காது. அதனாலதான் வைராக்கியம் வைராக்கியம்னு திருப்பி திருப்பி சொல்றோம். நச்சிகேதஸுக்கு அந்த வைராக்கியம் பரிபூர்ணமா இருந்ததை பார்த்து யமதர்மராஜா ஆத்மா ஞானத்தை உபதேசம் பண்றார். உபதேசம் கேட்ட உடனேயே அந்த பலிச்சுடுத்து அந்த நச்சிகேதஸுக்கு. பிரம்ம பிராப்தா விரஜோபூத் விவர்த்தி. அதனால்தான் இங்க சொல்றது ஆச்சரியவத் ஆச்சரியவத். ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறவன் அதுவே முதல்ல ஆச்சரியம். ஏன்னா புரிஞ்சுட்டேன்னு இவன் சொல்லுவான். புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலே ஆட்டம் போடுது. இவன் புரிஞ்சுட்டேன்னு வாயால் வளர்ந்தா சொல்லிக்கலாமே தவிர இவர் சொன்னதெல்லாம் நல்லா புரியுறது அப்படின்னு. ஆனா புரிஞ்சுட்டா எப்படி நடந்துக்கணுமோ அதை போல இவனால நடந்துக்க முடியாது. அப்படின்னா புரிஞ்சுக்கல இருந்தா இருக்கு. புரிஞ்சிருந்தா அப்படி நடந்துக்க மாட்டான். இதை நான் தைரியமா சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டா, எதிர்த்தா போல ஒரு சர்ப்பம் இருக்கு. இவனுக்கு சர்ப்பமா தெரியுது. அது ரஜ்ஜு இல்லை அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் போய் அது சர்ப்பம் இல்லை ரஜுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நான் சொன்னதுக்காக வேணும்தான் அம்மா இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவானே தவிர தைரியமா கிட்ட போகணும். அவனே புரிஞ்சுட்டாதான் பயம் நீங்கும். இல்லைன்னா இவர் ஏதாவது தப்பா சொல்றாரோ, நம்மளை ஏமாத்தி விட்டுடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். போனா ஆபத்து வந்துருமேன்னு. ஆக அவன் புரிஞ்சுக்கல. இவன் என்ன சொல்றாங்கிறது இவன் அப்படி சொல்றான்னு புரிஞ்சுட்டு இருக்கானே தவிர அவன் அதை சர்ப்பம்னு தான் நினைச்சிட்டு இருக்கான் இன்னும் கூட. அந்த மாதிரி ஆக்கம் வேதாந்தத்தை கேட்டு ஆத்மா சரீரத்தை காட்டிலும் வேறானது, சச்சிதானந்த ஸ்வரூபம், அழிவில்லாதது அப்படின்னு எல்லாம் வேதாந்தம் சொல்லி கொடுக்கறதுன்னு தனியா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். தாம் புரிஞ்சுக்கல. தாம் புரிஞ்சுண்டா அவனுடைய விவகார நிலையே மாறும். வேதாந்தம் சொல்றது அப்படிங்கிற ஒரு தைரியம், அவ்வளவுதான். அப்ப அந்த விதத்துல அதனாலதான் ஆச்சரியவத்து சொல்ல. தானே புரிஞ்சுக்கிறது இருக்கே, தானே புரிஞ்சுட்டானா நிச்சயமா மாறி போயிடும். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம். தாம் பார்த்ததே அடுத்தவனுக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரியப்படுத்துறதுக்காக சொல்றானே அதுவும் ஆச்சரியம்னு விட்டாரு. அதை கேட்கறதுக்கு நான் வரானே அதுவும் ஆச்சரியம்தான். கேட்டு புரிஞ்சுக்கிறானான்னு கேட்டா நஜைவ கஷ்டித்துன்னு விட்டான். யாராவது ஒருத்தன் புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப குறைச்சு. தேஹி நித்தியம் அவத்தியோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்துவம் சோசித்தும் அர்ஹதி. இந்த ஆத்ம பிரகரணத்தை இப்ப உபசம்ஹாரம் பண்ணம்னு வந்துட்டார். அதனால இவர் என்ன சொல்ல போறாருன்னா, தேஹினா ஆத்மா, நித்தியம் அவத்தியா கொல்ல முடியாதுன்னு. தேஹி ஆத்மாவை கொல்லவே முடியாது, எப்போதுமே கொல்ல முடியாது. நித்தியம்னா எப்போதும், இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை, என்னைக்கும் ஆத்மஸ்வரூபத்தை அழிக்க முடியாது. இந்த தேகத்துல மாத்திரம் இல்லை, எல்லா தேகத்திலையும். சர்வஸ்ய தேகே. ஒரு எறும்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை கூட உன்னால அழிக்க முடியாது, யாராலையுமே அழிக்க முடியாது. அதனால இப்படி இருக்கிறச்சே நீ அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு எங்கேயாவது வருத்தப்படலாமா? அழியாதே. அதுதான் தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்துவம் சோசித்தும் அர்ஹசி. நீ எந்த பிராணிகளுக்கும், சர்வாணி பூதானின்னு, பூதன்னா பிராணி, உயிருடைய எந்த ஒரு பிராணிக்கும் ஜீவனுக்காகவும் நீ அது அழிஞ்சு போயிடுமே நீ சொல்லி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு. நத்துவம் சோசித்தும் அர்ஹசி. 30 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கிளாஸ்ல பாக்கிய பார்ப்போம்.